ஐ ஹேட் ஆப்பிள் ஆஸ் அ கம்பெனி. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னால் ஹேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ லவ் ஹிம் ஆஸ் அ கிரியேட்டர். இன்னைக்கு ஆப்பிள்ன்றது ஒரு $1 trillion மோனோலித்திக்கல் டெக் கம்பெனின்னு வச்சுக்கலாம். பட் அந்த ஃபினான்ஷியல் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரிப் அவே பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் ஜஸ்ட் ஒன் மேன் பிஹைண்ட் தட் மிஷின். அதை தாண்டி நமக்கு நம்மளோட லைஃப் எப்படி வாழ்றதுன்றதோட ஒரு மாஸ்டர் கிளாஸை கூட அந்த மனுஷங்கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு சொல்லலாம். எஸ்பெஷலி லிவிங் த லைஃப் இன் ரிவர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆப்பிள்ஸ் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸோட மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் அவர் ஜெனரேஷன் கூட சொல்லலாம். ஐஃபோன் லான்ச்சோ இல்லை ஐபாட் லான்ச் வீடியோ கிடையாது. இட்ஸ் 2005 ஸ்டான்ஃபோர்ட்ஸ் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் பை ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த ஸ்பீச்சில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசின 3 கோர் ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு எடுத்து டீப் டைவ் பண்ண போகிறோம். அண்ட் பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஐ வாண்ட் யூ டு சேலஞ்ச் டு லுக் அட் உங்களோட சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், உங்களோட கெரியராக இருக்கலாம், இல்லை உங்களோட ஓன் லைஃப். இதை கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கறதுக்கான எல்லா கோருமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரின்றது கனெக்டிங் த டாட்ஸ், அதாவது லைஃப்பை ரிவர்ஸில் வாழ்கிறதுக்கான ஒரு பிரின்சிபல்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் இன்னைக்கு என்ன விஷயம் பண்ணாலும் அது உங்களோட வாழ்க்கையை ஏதோ ஒரு விஷயத்தில் ஷேப் அப் பண்ணிகிட்டு இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, அது உங்களால் இன்றைக்கோ இமீடியட்டாக ரியலைஸ் பண்ண முடியாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இன்றைக்கி பண்ணுற ஒரு ஆக்ஷன், அதோட கான்சிக்வன்ஸ் ஆர் அதோட எஃபெக்ட் ஆர் பெனிஃபிட் அதை நீங்கள் அங்கே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஈவன் த ஃபேக்ட் நீங்கள் அந்த ஒரிஜினல் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச்சை பார்க்காம இந்த வெரி வீடியோவை நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து யூ வில் ரிமெம்பர் இட். யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்றவர் காலேஜ்லேருந்து ஒரு ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட். ஃபார்முலாக ஒரு டிகிரின்றது கம்ப்ளீட் பண்ணலை. பட் அந்த ஊரோட எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எப்படின்னா, நீங்கள் இந்த காலேஜுக்கு பே பண்ணியிருக்கீங்க ஆர் யூ ஆர் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னா உங்களோட டிகிரிலேருந்து தான் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்களே தவிர யூ ஆர் நாட் பார் ஃப்ரம் என்டரிங் த காலேஜ் இட் செல்ஃப். அதாவது நீங்கள் அந்த கேம்பஸில் வேறு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கோர்சஸோ இல்லை லெசன்ஸோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸ்டீவ் அவரோட டிகிரியை ட்ராப் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அவங்களோட ஒர்க்கிங் கிளாஸ் பேரண்ட்ஸ் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த காலேஜுக்கு ஃபீ பே பண்ணியும் அவர் அதுலேருந்து எதுவும் மீனிங்ஃபுல்லாக கற்றுக்கலன்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஹீ ட்ராப்ட் அவுட். அண்ட் ரேண்டமாக அவர் கற்றுக்கிட்ட, அதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் வந்து கேலிகிராஃபி. சான்ஸ் செரிஃப் இந்த ஃபான்ஸுக்குலாம் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், சட்டில் ஸ்பேசிங் பிட்வீன் கேரக்டர்ஸ், அது எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து படிக்கிறவங்களுக்கு கொடுக்கும், இந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அந்த கேலிகிராஃபின்றதை வந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அது அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுத்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹீ டசன்ட் ஈவன் ஹாவ் ஒரு பிக்சர், இதை வச்சு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த வித கனெக்ஷனுமே இல்லாமல் he just learnt about calligraphy because it was interesting to him. 10 வருஷம் கழிச்சு when he was working on the first Macintosh computer, அந்த டைமில் டெல், IBM, மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் மிஷினாக தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல இவர் 10 வருஷம் முன்னாடி கற்றுக்கிட்ட கேலிகிராஃபினால தான் ஒரு ஆர்டிஸ்டிக் வே ஆஃப் டைப்பிங் நம்ம கொடுக்கணும், ரீடர்ஸுக்கு வந்து இது ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் ஹீ எம்படட் தோஸ் கேலிகிராஃபி டெக்னிக்ஸ் இன்டு மேக்கின்டோஷ். இன் அதர் வேர்ட்ஸ், மேக்கின்டோஷில் அவர் அந்த கேலிகிராஃபிக்கல் டச்சை கொடுக்கல அப்படின்னா மேபி விண்டோஸ் அதை கண்டிப்பாக காப்பி அடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் படிக்கிற எந்த டெக்ஸ்ட்டுமே இவ்வளோ அழகாக தெரியறதுக்கான வாய்ப்புன்றதுமே ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் அந்த ஸ்பீச்சில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், யூ cannot connect the dots looking at the future. எனக்கு ஃபியூச்சருக்கு இந்த அசட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு விஷயத்தை, எஸ்பெஷலி உங்களுக்கு பேஷனேட்டாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் லேர்ன் வாட் யூ லவ். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கனெக்ஷனை நீங்கள் பண்ணுற வேலைக்கு மீனிங்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கும். இன்ஃபேக்ட் இந்த சேனலில் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்குமே பர்சனலாக இந்த கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் பார்க்கறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை தான் நம்மளோட M-shaped career அப்படின்ற வீடியோலையும் நம்ம பேசியிருப்போம். வென் யூ ஹாவ் மல்டிபிள் லெக்ஸ், ஒரு டீப் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும், ஹாரிசான்டல் லெக் எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இதில் யூஸ் இல்லை அப்படின்னாலும், இஃப் சம்திங் இஸ் கியூரியஸ் டு மீ, எனக்கு ஒரு விஷயம் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதில் பெனிஃபிட் ஆகிறேன் அப்படின்றத தாண்டி ஐ வில் ட்ரை டு கண்டினியூ டு டூ இட். ஸ்டீவோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட டீப் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ்ன்றது கம்ப்யூட்டர் பில்டிங்கில் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ட்ரெஸ்ட் அரௌண்ட் கேலிகிராஃபி அண்ட் அதர் டிசைன் சாய்ஸஸ் அப்படின்றது அவரோட ஹாரிசான்டல் லெக்காக இருந்திருக்கு. அண்ட் அது பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர்ஸை எப்படி பார்க்குறோன்ற அந்த ஆர்டிஸ்டிக் சைட் ஆஃப் கம்ப்யூட்டிங்கிறத டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டோரியோட கோர்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா, உங்களோட சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் ஆர் கியூரியாசிட்டின்றதை இக்னோர் பண்ணாதீங்க. இட் மைட் நாட் ஹாவ் அ மீனிங் டுடே. உங்களுக்கு அது ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் கம் பேக் டு யூ, ஹெல்ப் யூ
இன் யுவர் ஃபியூச்சர். இதுதான் இந்த லைஃப் இன் ரிவர்ஸ். அடுத்த ஸ்டோரின்றது அபவுட் லவ் அண்ட் லாஸ். உங்களை ஸ்டீவ் ஜாப்ஸோட இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. உங்களோட 20ஸ்ல நீங்க ஒரு $2 billion ஒர்த்தான ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணி 4000+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. யூ பில்ட் தட் கம்பெனி ஃப்ரம் த ஸ்க்ராச். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை பில்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம், அதுவும் டெக் ஸ்பேஸ்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பில்ட் பண்ணி அது ஒரு எம்பையர் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் when you hit 30s உங்களோட ஓன் கம்பெனிலேருந்தே ஃபயர் பண்ணி உங்களை வெளியில் அனுப்புகிறாங்க. யூ டோன்ட் பிலாங் டு தட் கம்பெனி எனிமோர். இது நினச்சி பார்க்கவே எந்த அளவுக்கு மோசமாகவும் எந்த அளவுக்கு கஷ்டமாகவும் நமக்கு இருக்குது. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இது உண்மையாலே நடந்தது. இன் his 30s he was actually fired from Apple. அவரோட கம்பெனிலேருந்தே அவரை ஃபயர் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒரு டெசிஷன்னால. இட் வாஸ் டெவஸ்டேட்டிங் ஃபார் ஹிம் அண்ட் அவருக்கு இது ஒரு பப்ளிக் ஃபெயிலியர் மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் இந்த மீடியா பப்ளிக் எல்லாமே அதை பற்றி பேசுறது நிறுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹீ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் பில்டிங்கிறதுல இருந்த லவ்ன்றது குறையல. ஹீ ஜஸ்ட் காட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் கம்பெனி. அது ஒரு லாஸ் அப்படின்னாலும் அவரோட பிரைமரி பேஷன்றதுல எந்த வித சேஞ்சும் இல்லை. ஸோ ஹீ ஸ்டார்டட் ஓவர். இப்போ வந்து பார்த்தோம்னா ஹி ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச் அகெயின். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கணுன்ற ஒரு பேர்டன் வந்து அவருக்கு கிடையாது. அவர் ஆல்ரெடி டாப்பில் இருக்கும் போது கண்டினியூஸாக ஜெயிக்கணுன்ற பேர்டன் இருந்தது. இப்போ இஸ் ஆல்ரெடி அட் த கிரவுண்ட், இஸ் பில்டிங் அகெயின். ஸோ அந்த சக்ஸஸோட பேர்டன் இல்லாதனால ஹி வாஸ் இன் டு த மோஸ்ட் கிரியேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். இது அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டைமில் தான் வந்து அவர் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற மேக்கின்டோஷ் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து தான் வந்ததுன்ற ஸ்டோரியுமே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு அண்ட் இன்ஃபேக்ட் பிக்சர் ஆர்ட், அந்த பிக்சர் ஸ்டூடியோஸ் கிரியேட் பண்றாரு. டாய் ஸ்டோரின்றது ஒரு கம்ப்யூட்டர் அனிமேட்டட் மூவி, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அனிமேட்டட் மூவி இஃப் ஐ எம் நாட் ராங். அந்த பிக்சர் ஸ்டுடியோஸையும் வந்து இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் அட் த சேம் இயர் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இமேஜின் கிரியேட்டிங் அ கம்ப்யூட்டர் கம்பெனி அண்ட் கிரியேட்டிங் அ அனிமேஷன் ஆர்ட் ஸ்டுடியோ அட் த சேம் இயர், த சேம் டைம். அவரோட கிரியேட்டிவ் கேப்பபிலிட்டி என்னன்றது இந்த ஃபேஸில் நம்மளால கிளியராக பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இவென்ச்சுவலாக அவர் ஆப்பிள்கே வந்து ரீஹையர் ஆகுறாரு. அதாவது அவர் திரும்ப வந்து சிஇஓவாக உள்ளே கொண்டு வராங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் அட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஸ்டோரியிலேருந்து அவர் சொல்கிற லெசன்ன்றது ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் கிளீஷேன்னு கூட சொல்லலாம். இட்ஸ் as simple as that. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, யூ டோன்ட் லவ் தட் அப்படின்னா ஸ்டாப் டூயிங் தட். ஏன்னா லைஃப்ன்றது எப்பவுமே ஃபேராக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பேஷனோட நம்ம பண்ணுற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நம்மளை அதை கண்டினியூஸாக பண்ண வைக்குமே தவிர மற்ற எதுவுமே வந்து நம்மளை அந்த டெவஸ்டேட்டிங் ப்ளோலேருந்து எந்திரிக்க கூட விடாது. இந்த கேஸில் அவருக்கு லவ் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது குறையவே இல்லை. ஸோ ஈவன் தோ ஆப்பிள் அவரை ரிஜெக்ட் பண்ணாலும் ஹீ ஸ்டார்டட் பில்டிங் இஸ் ஓன் another கம்பெனி அண்ட் கண்டினியூ டு ஒர்க் ஆன் his பேஷன். அவருக்கு அந்த பேஷனே இல்லை அப்படின்றதுனால இந்த ஒரு அட்டாக்ன்றது கண்டிப்பாக அவரால் தாங்கியிருக்க முடியாது. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது அவரோட காலேஜ் டைமில் வந்து ஏதோ ஒரு புக்கில் ஹி ரெட் திஸ் கோட். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் இதுதான் உங்களோட வாழ்க்கையோட கடைசி நாளுன்ற மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் அது கண்டிப்பாக உண்மையாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்ச் பட் ட்ரூ. அண்ட் கிட்டத்தட்ட அடுத்த 33 வருஷத்துக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை தான் ஃபாலோவும் பண்ணியிருக்காரு. எவ்ரிடே கண்ணாடியை பார்த்து அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இதுதான் என்னோட வாழ்க்கையோட கடைசி நாளாக இருந்தால் இன்றைக்கி நான் பண்ணுறது தான் நான் பண்ணணும்னு நான் நினைப்பேனா அப்படின்றது. இன்கேஸ் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ன்றது நோன் வருது, கன்சிக்வெண்ட்டாக நிறைய நாளுக்கு அது நோவாகவே இருக்குது அப்படின்னா he will ultimately stop doing that and think of or do something else. இந்த ஸ்டோரி அவர் பேசும்போது டெத்தை வந்து ஒரு ட்ராஜடியாவோ ஒரு ரொம்ப மோசமான விஷயமெல்லாம் அவர் டிஸ்கிரைப் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த 2005க்கு ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து காட் அ pancreatic கேன்சர். அவர் இறந்தே போயிடுவாங்கன்ற அளவுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் இட் வாஸ் கியூரபிள். அதை ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு அந்த டயக்னாசிஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்பீச் நடந்தது. ஸோ ஹவு ஹீ சீஸ் டெத் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் வந்து டெத்தை வந்து ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாக பார்க்குறாரு. ஹவு ஓல்ட் திங்ஸ் வில் பி ரிமூவ்ட் அண்ட் நியூ திங்ஸ் வில் பி என்டர்ட் இன் டு த எர்த் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக தான் அவர் இதை ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நம்மளுமே என்னைக்கோ ஒரு நாள் நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்ற ஒரு தாட், அந்த ப்ராசஸ் நம்ம மைண்டில் ஏறிடுச்சு அப்படின்னா it will strip away all the noises. இந்த ப்ரைடாக இருக்கட்டும், ஈகோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். we will just focus on what is important, what we love. நமக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு ஆர் இதனால் வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக we will start to live our life. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு கோழையாகவே வாழ்கிறதுல பெருசாக அர்த்தம் கிடையாது. Be outspoken, talk with everyone, do whatever you love as long as it doesn't affect anyone. உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதுல ஒரு fear of failure இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஜட்மெண்ட்டோ தான் உங்களை தடுக்குது அப்படின்னா just remember death is coming for everyone. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு, எனக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் வரதான் போகுது. அந்த
ஃபேஸ் ஆஃப் டெத் முன்னாடி இப்ப நினைக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒண்ணுமே இல்லன்றத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, மோஸ்ட்லி வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் அவர் ஹார்ட். பிஃபோர் வி க்ளோஸ் இது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். லைஃப்ன்றது ஒரு கிளீன் ஸ்லேட்டோ, ஒரு ப்ராப்பர்லி டிசைன்டு ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மாரி கிடையாது. லைஃப் இஸ் வெரி கயோட்டிக். அதாவது ஒரே விஷயங்கள், ஒரே மாதிரியான எக்ஸ்போஷர் இருந்துமே கூட, ஈவன் சிப்லிங்ஸ், ஈவன் ட்வின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற பாத் ஆஃப் லைஃப், வேற வேற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறத நம்மளால இங்க பார்த்திருக்க முடியும். விச் மீன்ஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரிஒன். நம்மளோட ஓன் லைஃப், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்மளோட பேஷனை சுற்றி தான் இருக்கணுமே தவிர, ஒரு சொசைட்டல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோ, மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற தாட்ஸை சுற்றி இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு ரேண்டம் ஸ்கில், ஒரு ரேண்டம் ஹாபி, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, ஜஸ்ட் டூ இட். இட் குட் பி ஆக்சுவலி யோர் கேலிகிராஃபி கிளாஸஸ். ஸ்டீவிக்கு எப்படி இந்த கேலிகிராஃபி கிளாஸஸ் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுச்சோ, அந்த மாதிரி இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் ஸ்டார்ட் கீப்பிங் யுவர் டாட்ஸ். இது நான் இப்போ பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அது உங்களுக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ இட். பிகாஸ் நீங்கள் அதை பண்ணுறதுல என்ஜாய் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இஃப் இட் இஸ் யுவர் லாஸ்ட் டே டுடே, உங்களுக்கு அதை பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. யூ வில் ஜஸ்ட் டூ இட், ரைட்? அதுதான் வந்து இந்த ஹோல் வீடியோவில் ஈவன் நான் சொல்ல ட்ரை பண்ணது. கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ஸ்பீச்சில் சொன்னதும் அதே தான். ஒரு புக்கில் இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் படித்து அது அவரோட ஃபேவரட் கோட்டாக மாறி, அவர் சில ஸ்பீச்சஸில் அதை சொல்லி அது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு மோட்டிவேஷனல் கோட்டாக மாறினது தான். ஸ்டே ஹங்க்ரி அண்ட் ஸ்டே ஃபூலிஷ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஸ்டீவ் ஜாப்ஸோட 2005 ஸ்டான்ஃபோர்ட் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச்ன்றது ஒரு 25 to 28 minute லாங் ஃபுல் டாக்குமெண்ட்ரி ஸ்டான்ஃபோர்டோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஈவன் யூடியூப்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை டு லிசன் டு இட். நீங்கள் அதை வீடியோவாக பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணால் கூட போதும். ஆல்சோ இந்த வீடியோக்கோ இல்லை இந்த சேனலுக்கோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். அது மூலமாக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், போய்